ஓம் சக்தி தாயே போற்றி. என் தங்க குழந்தையே, நாளைய விடியலில் வேண்டுமென்றே உன் மீது வீண்பழி சுமத்தி உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, இன்று நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதனை இன்று உன் தாயானவள் உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். இந்த அம்மா சொல்வதனை கேட்டு இவர்களிடத்திலெல்லாம் நீ நிச்சயமாக கவனமாக இருந்து விட்டாய் என்றால் உனக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஆபத்திலிருந்து நிச்சயமாக உன்னை நீ பாதுகாத்து கொள்வாய். என் தங்க குழந்தையே, உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த வாக்கானது உன்னை பயமுறுத்துவதற்காகவோ அல்லது எந்த ஒரு விஷயத்திற்காகவும் கிடையாது. உன்னை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, வாழ்க்கையின் பக்குவம் என்பது என்ன தெரியுமா? சுற்றி என்ன நடந்தாலுமே எல்லா விஷயங்களிலும் எல்லா இடத்திலேயும் எப்பொழுதுமே நீ சாதாரணமாக எடுத்துக்கொள்ள, உன்னுடைய மனது எப்பொழுது உடன்படுகின்றதோ அப்பொழுதுதான் சரியான பக்குவத்தை நீ அடைந்திருக்கின்றாய் என்று அர்த்தம். என் தங்க குழந்தையே, அப்படியானால் என் பிள்ளை, இத்தனை காலமும் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான எந்த ஒரு விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ளவில்லை. இனியாவது இதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இதற்கு இதுதான் அர்த்தம். அம்மா சொல்கின்ற விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ புரிந்து கொள்கின்ற விதத்தில்தான் உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே எதற்கானது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அப்படியானால்தான் உன்னால் வாழ முடியும். நம்பிக்கையோடு கேட்பவர்களுக்கு இந்த அம்மா கொண்டு வந்த செய்தி என்னவென்று தெரியும். என் அழகு குழந்தையே, இந்த நல்ல நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டுமென்றே உனக்கு சோதனைகளை கொடுக்க உன் இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்ற ஒரு பெண் உன்னினுடைய இல்லத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண் என் தங்க குழந்தையே இதை செய்ய போகின்றாள். என் தங்கமே, சில காலமாகவே அவர்களின் நடவடிக்கைகளில் பல மாற்றங்கள் இருக்கின்றது. அது உனக்கே தெரியும். அவர்கள் செய்வது தவறா இல்லையா என்று கூட யோசிப்பது இல்லை. அடுத்தவர்களுக்கு அவர்களினுடைய செயல் வேதனையை கொடுக்குமோ என்று கூட சிந்திப்பது கிடையாது. என் தங்க குழந்தையே, மாறாக அவர்களின் இல்லத்தில் என்ன நடக்கின்றது, அவர்களை எந்த அளவில் நாம் கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் என்றுதான் யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, இவர்கள் யோசிக்கின்ற இந்த எண்ணங்களினால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு செயல்களும் சற்று மாற்றங்களை காண ஆரம்பிக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினுடைய பேச்சுவார்த்தை கூட உன்னோடு சற்று குறைந்துவிட்டது. என் குழந்தையே, இது உனக்கு தெரியாமல் இல்லை. இத்தனை விஷயங்களும் நீ கவனித்து கொண்டுதான் இருக்கின்றாய். ஏனென்றால் உன்னை பற்றி இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அத்தனை பொய்யானது. ஒரு சிறு துளி அளவு கூட உண்மையான விஷயங்களை இவர்கள் பேசுவது கிடையாது. ஒரு சிறு துளி அளவு கூட உண்மையை பேசிவிட்டால் எங்கே இவர்களுக்கு நல்ல பெயர் கிடைத்து விடுமோ என்று சொல்லித்தான் அப்பட்டமாக ஒரு பொய்யை பேசி கொண்டிருக்கின்றார்கள். இதனை இப்பொழுது உன்னால் தடுத்து நிறுத்தவே முடியாது. ஏனென்றால் இவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது நீதானே. அவர்கள் பாவம் என்று நினைத்தது நீதானே. இவர்களை உன் இல்லத்திற்குள் அனுமதித்ததும் நீதானே. என் பிள்ளையே, யாராகவே இருந்தாலும் சரி, இல்லத்திற்குள் அனுமதித்து பேசுவது என்பது சற்று யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். எந்த எண்ணங்களோடு இவர்கள் இங்கு வருவார்கள் என்று யாராலுமே சொல்ல முடியாது. நல்லவர்களும் இருப்பார்கள், தீயவர்களும் இருப்பார்கள். எந்த நினைப்போடு இவர்கள் வருவார்கள் என்றும் நமக்கு தெரியாது. ஆனால் சற்றென்று ஒருவரை உள்ளே அழைத்து பேசிவிடக்கூடாது. மாறாக என் பிள்ளையே, நீ இந்த வாழ்க்கையில் எதுவெல்லாம் உனக்கு தெளிவு என்று தெரிகின்றதோ, யாரெல்லாம் உனக்கு உண்மையானவர்கள் என்று புரிகின்றதோ அவர்களை பற்றி மட்டுமே நீ சரியாக கணித்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே,
அவர்களுக்கு மட்டுமே நீ அனுமதி கொடுக்க வேண்டும் உன் இல்லத்திற்குள். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் நீ என்ன நினைத்தாலுமே அவர்கள் அதற்கு மாறாக எல்லா விஷயங்களையும் உனக்கு வெளியே உன்னை தவறானவர்கள் போல காட்டி விடுகின்றார்கள் மற்றவர்களிடத்தில். அதாவது நீ செய்கின்ற விஷயம் ஒன்றாகவும் அவர்கள் அதனை மற்றவர்களிடம் சொல்கின்ற விஷயம் வேறொன்றாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. உன் அம்மா சொல்வதனை நிச்சயமாக உனக்கு இன்று புரியும் என்று நான் நினைக்கின்றேன். என் குழந்தையே, உன் இல்லத்திற்குள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் அவர்களுக்கு நீ தெளிவாக வெளிக்காட்டி கொண்டிருக்கின்றாய். என் செல்ல குழந்தையே, நீ என்ன செய்கின்றாய், ஏது செய்கின்றாய் என்பதனை அவர்களுக்கு நீ வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, அதனால்தான் அவர்களுக்கு நீ அப்படி காட்டும் பொழுது அவர்கள் அதனை வெளியில் ஒன்றுக்கு இரண்டாக மாற்றி பேசி அதனை தவறாக திருத்தி விடுகின்றார்கள். என் குழந்தையே, இவர்களை இப்படியெல்லாம் செய்து அதனால் வருகின்ற கெட்ட பெயர் என்பது உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. உனக்குத்தான் மிகப்பெரிய ஒரு அவப்பேராக இந்த விஷயங்கள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் அதனை அப்படியே மாற்றி பேசுவதும் வீண்பழி சுமத்துவதும் இவர்களுக்கு பொழுதுபோக்காக மாறிவிட்டது. இதில் என்ன கொடுமை என்றால், இவர்கள் பேசுவதைத்தான் மற்றவர்கள் நம்புவதும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக இருக்கிறது. எவ்வளவோ தவறுகளை செய்கின்ற இந்த மனிதர்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற பிரச்சனைகளை எல்லாம் நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக இவர்களை எல்லாம் ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் நாம் சேர்த்து கொள்ளவே கூடாது. இவர்களினுடைய உணர்வுகள் எல்லாம் ஒரு நாளும் நம் வாழ்க்கையில் ஈடுபடாது. இது போன்ற மனிதர்களிடத்தில் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதற்கு முன்பு அவர்கள் செய்தது எல்லாம் பெரிய விஷயங்கள் அல்ல. ஆனால் இப்பொழுது அவர்கள் செய்ய துணிந்திருப்பது என்ன தெரியுமா? மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். என் தங்க குழந்தையே, இந்த அம்மா அதனை சொல்லத்தான் இங்கு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா? உன்னை அவமானப்படுத்த வேண்டும், எல்லோரும் உன்னை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்றும், யாரும் உன்னிடத்தில் எந்த ஒரு வார்த்தையும் பேச வேண்டும் என்றால் அதற்கு யோசிக்க வேண்டும் என்றும் இவர்கள் இப்பொழுது சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு என்ன செய்யலாம் என்று இவர்கள் யோசிக்கின்ற இந்த நேரம், என் பிள்ளையே, நீ ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சோதனைகள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். ஆனால் இவர்களால் நமக்கு சோதனைகள் வருகின்றது என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட என் தங்க குழந்தையே, நீ காரணம் இல்லாமல் அந்த மாய வலைக்குள் காரணம் இல்லாமல் நீ சிக்கிவிடக்கூடாது என்றுதான் உன் தாயானவள் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கென்று இருக்கின்ற இந்த வாழ்க்கை ஒரு முறைதான் என்பதனை நீ மறந்துவிடாதே. மீண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போவது இல்லை. இருக்கின்ற நாட்களில் இந்த வாழ்க்கை மனமகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் நீ வாழ வேண்டும். என் குழந்தையே, உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாமே உனக்கு தெளிவாக இருக்க வேண்டும். எதையெல்லாம் நீ யோசிக்கின்றாயோ அதையெல்லாம் தெளிவாகத்தான் யோசிக்க வேண்டும். என் பிள்ளையே, கஷ்டங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் அதனை நினைத்து நீ கலங்காமல், வேதனைகள் வருகின்ற பொழுதெல்லாம் அதை நினைத்து நீ கலங்கி நிற்காமல், எந்த விஷயத்திற்கும் எல்லாவற்றிற்கும் இந்த மனிதர்கள் எவ்வளவுதான் இடைஞ்சல்களை ஏற்படுத்தினாலும் நாம் செய்கின்ற நல்ல விஷயங்களை ஒரு பொழுதுமே இவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாமல் நமக்கான நல்ல பெயரை நாம் தான் காப்பாற்றி கொள்ள வேண்டும். காப்பாற்றி கொண்டு இருக்க வேண்டும். நல்லது செய்தால்தான் நல்லது நடக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த மனிதர்கள் நல்ல விஷயத்தையே கெட்ட விஷயமாக திரித்து விடுவார்கள். அது மட்டுமல்ல, நீ செய்த நன்மையை அவர்கள் செய்ததாக சொல்லியும் விடுவார்கள். என் குழந்தையே, இதனால் இப்பொழுதெல்லாம் நீ எல்லாவற்றையும் வெளிப்படையாக செய்வதுதான் நல்லது. என் தங்க குழந்தையே, அதாவது ஒரு விஷயத்தை ஒருவரிடம் சொல்ல வேண்டும் என்று நீ முடிவு செய்துவிட்டால், என் தங்க பிள்ளையே,
உன் வாயிலிருந்து உண்மையாக அந்த விஷயங்கள் எல்லாம் வந்துவிட்டால் இது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் நீ தவிர்த்து விடலாம். என் குழந்தையே, உனக்கு இங்கு நிறைய பேர் வீண்பழி சுமத்தி கொண்டு உன் மீது களங்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களினுடைய வலையில் எல்லாம் நீ ஒருபொழுதும் சிக்கிவிடக்கூடாது. நீ எதை செய்தாலுமே அதை வெளிப்படையாகவே செய்ய வேண்டும், வெளிப்படையாகவே பேச வேண்டும். யாரிடத்திலும் எந்த ஒரு குற்றம் குறைகளையும் காணாமல் நீ நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் உன் குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் நீ மிகவும் எப்பொழுதுமே உண்மையாக இருக்க வேண்டும். வேறு யாரிடமும் எந்த ஒரு உண்மையையும் நீ காட்ட வேண்டும் என்று எந்த ஒரு அவசியமும் கிடையாது. என் தங்க குழந்தையே, முக்கியமாக உன் குடும்ப விஷயத்தை யாரிடமும் நீ சொல்வதை தாயே போற்றி. என் அன்பு பிள்ளையே, இன்று உன்னுடைய வயதினை தொட்டு இந்த தாயானவளை வணங்கி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, ஏனென்றால் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் என்னென்ன அதிசயங்களை நிகழ்த்த வந்திருக்கிறேன் என்றால் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது, இனி அனைத்து விஷயத்தையும் ஒவ்வொன்றாக உன்னிடத்தில் சொல்லிவிடப் போகின்றேன். முதலில் உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கின்றேனா இல்லையா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? பிறகுதான் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கின்றேன் என்றால் மட்டும்தான் இந்த பதிவானது உன்னால் கேட்க முடியும். அதே போல இந்த பதிவானது உன் கண்ணில் பட்டிருக்கும். அது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு இந்த வாக்கானது கண்ணில் பட்டாலும் சிறு சிறு விஷயங்களாக மட்டுமே தெரியும். ஆனால் இது அற்புதமான விஷயம், அதிசயம் என்பதனை உண்மையான அன்பு யார் மீது வைத்திருக்கிறார்களோ அவர்களால் மட்டுமே இதனை புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நினைவில் வைத்துக்கொள். என் தங்க குழந்தையே, இந்த தாயானவள் என் மீது நம்பிக்கை கொண்டு உன் உள்ளத்திலும் உன் இல்லத்திலும் நான் இருக்கின்றேன் என்றால் மட்டும்தான் இதை முழுமையாக உணர முடியும். உனக்கான பலன்களையும் நீ பெற்றுக்கொள்ள முடியும். என் செல்ல குழந்தையே, இதை உறுதியாக உன்னிடத்தில் நான் சொல்லிக் கொள்கின்றேன். என் தங்க பிள்ளைக்கு இந்த பதிவு என்பது உன் வாழ்க்கையில் மிக மிக முக்கியம் என்பதை நீ தவறவிட்டு விடாதே. இதை ஒவ்வொரு விஷயத்திலும் என் பிள்ளை, நீ உனக்கு பிரச்சனைகளாகவும் தோல்விகளாகவும் திருப்ப திருப்ப கிடைத்து கொண்டே இருக்கின்றது அல்லவா? அதற்காகத்தான் உன் அம்மா உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கின்றேன். இப்பொழுது ஒரு சில விஷயத்தை உன்னிடத்திலே முக்கியமாக சொல்லிவிடப் போகின்றேன். பிறகு என்ன நடக்கப் போகின்றது என்று உன் வாழ்க்கையில் நீ பார்க்கத்தான் போகின்றாய். அதனால் என் செல்ல பிள்ளையே, நீ கவனமாக இந்த வாக்கினை கேட்க வேண்டும். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றத்தில் இருந்து உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கு மீண்டும் சந்தோஷத்தை தரக்கூடிய தருணமாக மாறிவிடப் போகின்றது. என் அன்பு பிள்ளையே, இப்பொழுது உன் வாழ்க்கையானது தற்காலிகமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் நீ நம்பிய சிலர்தான் உன்னை முதுகிலே குத்தி இருக்கின்றார்கள். அவருக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நீ செய்ய வேண்டும். நீ அத்தனையும் பார்த்து பார்த்து அவர்களுக்கு செய்து கொடுத்தாய். உன்னுடைய அத்தனை அன்பையும் அவர் மேல் காட்டி கொடுத்தாய். ஆனால் இப்பொழுது பாசம் என்ற பெயரில் உன் வாழ்க்கையில் நாடகம் ஆடி பணத்தையும் செல்வத்தையும் சொத்துக்களையும் ஆனால் இப்பொழுது பாசம் என்ற பெயரில் நாடகம் ஆடி உன் பணத்தையும் செல்வத்தையும் சொத்துக்களையும் உன்னிடத்திலிருந்து பிடுங்கிவிட்டு இப்பொழுது எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை என்று ஒரு சில நபர், அதுவும் நீ உயிராய் நினைத்த அந்த நபர்தான் உன் வாழ்க்கையை இப்பொழுது கெடுத்திருக்கிறார்கள். அது உண்மைதானே என் அன்பு குழந்தையே? இது நிச்சயமாக நடந்திருக்கும். இது நடந்ததனால்தான் உன் வாழ்க்கையே இன்று கேள்விக்குறி நிற்கின்றது. இது எல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்று செய்துவிட்டால் போதுமா, நீ இதை செய்துவிட்டால் போதுமா என்று எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு பேசுகிறார்கள். என் தங்க பிள்ளையே, நான் சொல்வது உண்மைதானே? பிறகு என் தங்க பிள்ளை, ஒரு சில நபருக்கு பாவம் என்று சில உதவிகளை எல்லாம் செய்தாய். உன்னிடத்தில் இல்லை என்றாலும் சில விஷயத்தை கேட்டுவிட்டார்களே, பழகிவிட்டோமே, அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும்,
துன்பத்திலே இருக்கிறார்கள். என்னுடைய துன்பங்களை விட அவர்களினுடைய துன்பம் அதிகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் ஏதாவது நான் அவர்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு உன் தகுதியையும் மீறி அவர்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை எல்லாம் நீ செய்து கொடுத்தாய். ஆனால் அவர்களோ உனக்கு மிகப்பெரிய பள்ளத்தை இன்று தோண்டிவிட்டு நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அதில் உன் வாழ்க்கையை கெடுத்ததற்கு தேவையில்லாமல் காரணங்களை சொல்லியெல்லாம் உன்னை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உன்னையும் நீ எதிரி என்று துச்சமாக தூக்கி எறிந்து பேசிவிட்டார்கள். அப்படியெல்லாம் என்னுடைய தங்கப்பிள்ளை, மற்றவர்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் என்னாலும் நீ செய்தது இல்லை. உனக்கு வருகின்ற கெட்ட பெயர்கள் எல்லாமே எப்படி வருகின்றது தெரியுமா? மற்றவர்களுக்கெல்லாம் நல்லது செய்து ஒவ்வொரு தருணமும் நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய அவமானத்தையும் பல கஷ்டங்களையும் உறவுகள் பிரிவதையும் தாங்கிக் கொண்டு இருக்கிறாய். உறவுகளினுடைய துரோகத்தையும் உன் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இருந்தாலும் நீ திருந்துகிறாயா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. என் தங்க குழந்தையே, நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று தெரியாமல் அவர்களுக்கெல்லாம் உதவிகளை செய்துவிட்டு பிறகு அவர்கள் இடத்திலேயே கெட்ட பெயரை வாங்கிக் கொள்வதுதான் உனக்கு பழக்கமாகிவிட்டது. நீ எப்போதுதான் திருந்த போகிறாய்? இந்த அம்மாவிற்கே தெரியவில்லை. இந்த கேடுகெட்டு மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் கேட்டு இப்பொழுது நீ விரக்தியில் அல்லவா இருக்கின்றாய். அந்த விரக்தியில்தான் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். என் செல்ல குழந்தையே, நீ உண்மையானவள், நீ நேர்மையானவள். இது எல்லாம் இந்த தாயானவளுக்கு நன்றாக தெரியும். அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் இப்பொழுது உன் இல்லம் தேடி, உன்னுடைய உள்ளத்தை தேடி நான் இங்கு வந்திருக்கின்றேன். நீ செய்தது அனைத்துமே தர்மம், நீ செய்தது அனைத்துமே உண்மை. நீ நேர்மையான வழியில்தான் நடந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய நல்ல எண்ணத்திற்காகவும் நீ செய்த நல்ல காரியத்திற்காகவும் தான் இந்த தாயானவளினுடைய அன்பு என்றுமே உன்னிடத்தில் இருக்கிறது. இந்த கேடுகெட்ட மனிதர்கள் எல்லாம் நீ செய்த நன்றிகளை மறந்து விடலாம். என் தங்கப்பிள்ளையே, இந்த தாயானவள் உன்னோடு இருக்கின்றேன். அதனால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம், யாரை நினைத்தும் வருந்த வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை வேண்டாம் என்று உயர்த்துவதற்காகவும் நியாயத்தை உனக்கு கொடுப்பதற்காகவும் உன்னுடைய முன்னேற்றத்தை நான் கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். அதே போல வீண்பழி சுமத்தி உன்னுடைய வாழ்க்கையை வாழக்கூடாது என்று உன்னை விபரீதமாக பேசியவர்களுக்கும் உன்னை அலட்சியமாக நினைத்தவர்களுக்கும் நிச்சயமாக அனைவருக்குமே உன்னை கண்ணீர் சிந்த காரணமானவர்களுக்கும் இந்த தாயானவள் நான் பதிலடி கொடுத்தே தீர்வேன். என் தங்க குழந்தையே, உனக்கு எப்பொழுதுமே துணையாக இருந்து என்னுடைய ஆசிகளை நான் கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். இப்பொழுது நீ மன வருத்தத்தில் இருக்கிறாய் அல்லவா? அதனால்தான் உனக்காக உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கின்றேன். புரிகிறதா? நான் ஏன் வந்திருக்கின்றேன் என்று உனக்கு இப்பொழுதாவது புரிந்திருக்கும். என் செல்ல குழந்தையே, இப்போது நீ என்ன செய்ய வேண்டும் என்ற அத்தனையும் நான் சொல்லிவிடுகின்றேன். எதிர்காலத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்று அதையும் நான் சொல்லிவிடப் போகின்றேன். முதலில் நீ தைரியமாக இருக்க வேண்டும். நீ உண்மையாக இருப்பதால் தான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் பங்கு கொண்டிருக்கின்றேன். நான் எவருக்கும் பொய்யான வாக்குகளை ஒரு பொழுதும் சொல்வது கிடையாது. என் செல்லமே, ஒவ்வொரு தருணமும் நல்லதுதான் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நன்றி கெட்ட மனிதர்கள் என் நன்றியை எல்லாம் மறந்து இப்படி உன்னை வருத்தமடைய செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? நீ உனக்கான நியாயத்தை எல்லாம் கேட்கிறாய் அல்லவா? அதையெல்லாம் இந்த தாயானவள் நான் பார்த்து கொள்வேன். இந்த அம்மா இருக்கும் பொழுது உனக்கு எந்த ஒரு கவலை, எந்த ஒரு விஷயத்திலும் தைரியமான வாக்கினை நீ கேட்க வேண்டும். அதை கேட்ட பிறகு நீ எழுந்து உன்னுடைய கடமைகளை எல்லாம் செய்து கொண்டே இரு. முதலில் உன்னுடைய கடமைகளை செய்தால் போதும். உனக்கு மன வருத்தமாக இருந்தால் என்னுடைய கோவிலுக்கு வா. உனக்காக நான் எப்பொழுதும் காத்திருப்பேன். என் கோவிலுக்கு வந்து
உனக்கு அகல் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு உனக்கு பிடித்த விஷயங்களை செய்துவிட்டு போ. நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையில் நினைத்தது எல்லாமே உனக்கு நடந்தே தீரும். நீ நடக்கக்கூடிய பாதையில் வழிகளே இல்லை என்றாலும் இந்த அம்மா உனக்காக ஒரு புதிய வழியை ஏற்படுத்தி கொடுப்பேன். உன்னை வாழ வைத்து இந்த சமுதாயத்தில் உன்னை நிச்சயமாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல போகின்றேன். என் செல்லமே, என்னை நம்பி வருபவர்களை நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன். எந்த நிலையில் இருந்தாலும் காப்பாற்றி மாட்டுவேன் என்பதை நீ மறந்து விடாதே. ஆனாலும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து உனக்கு நடக்குமா, கிடைக்குமா, கிடைக்காதா என்று அலட்சிய எண்ணத்தோடு நீ எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உனக்காக உன்னோடு இருந்து கொண்டு உன் வாழ்க்கையை காப்பாற்றுவேன். உன்னை கரை சேர்ப்பேன். ஒவ்வொரு விடியலிலும் உனக்கு துணையாக இருப்பேன். ஒவ்வொரு விடியலும் உனக்கு வெற்றி விடியலாகத்தான் இருக்கும் என்று கூடிய விரைவில் நீ எழுந்து நின்று சந்தோஷங்களை எல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய். அது மட்டுமல்ல,